ஹலோ, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கான ஸ்பெஷலாக உங்களுக்கு செஞ்சு தர போகிறேன். ஆமாங்க, பேச்சுலர்ஸ் எல்லாமே டக்கு புக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி கேட்டிங்க. ஸோ உங்களுக்கான டிஃபன் ரெசிபி இதோ பாருங்கள். இது என்னென்னா, நீங்கள் வழக்கமாக எல்லோரும் உப்புமானா பயப்படுவீங்க. இன்றைக்கி சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன். ஸோ இது சட்டு புட்டுன்னு செஞ்சக்கப்புறம் இதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு நீங்களே செய்வீங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா? இதுக்கான தேவையான பொருட்கள்: தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகா, 1 தக்காளி, அப்புறம் அரை மூடி தேங்காய், சேமியா, தண்ணி, 4 ஸ்பூனு தேங்காய்னா ஊற்றிருக்கேன். 4லேருந்து 5 ஸ்பூனு ஊற்றிக்கோங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம், வரீங்களா? வாங்க. ஸோ முதல்ல நம்ம தாளிச்சுக்கிறதுக்கு தாளிப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளோட எண்ணெய் இப்போ அடுப்பில் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னே நம்ம வச்சுருக்க தாளிக்கிற பொருள்லாம் வச்சு தாளிச்சுக்கலாம். இப்போ ஈஸியாக நீங்கள் சட்டு புட்டுன்னு ஒரு காயும் இல்லை, வெங்காயமும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலி இது நான் எக்ஸ்பெஷலி எதுக்காக செஞ்சேன்னா, விரத நாட்கள்லாம் வெங்காயம், பூண்டு இது மாதிரிலாம் நம்ம வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி டைமில் உங்கள் வீட்டில் நீங்கள் டக்கு புக்குன்னு பண்ணுறதுக்கு சேமியா உப்புமாவை இப்படியும் செஞ்சு பார்க்கலான்ங்கிறதுக்காக தான் உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ விரத நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அழகாக சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத போட்டுடலாம். முதல்ல கடுகு, உளுத்தப்பருப்பு அந்த இது போட்டுடலாம். இது ஸோ நம்மளோட கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை போட்டிருக்கேன். நல்லா இது வறுபடட்டும். தாளித்து நல்லா இல்லைன்னா அது நல்லா இருக்காது. எப்போதுமே நம்ம தாளிப்பு நல்லா இருந்தாலே டேஸ்ட்டும் சுவையும் இன்னும் கூட்டி கொடுக்கும். அது ஸோ நம்ம பருப்பு கடுகு தாளிச்சாச்சு. பருப்பு நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டுடலாம். நல்லா படபடன்னு வெடிக்கும். இது கொஞ்சம் பொரிஞ்சோடனே, மிளகாய் பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். நறுக்கிட்டது. நான் இன்றைக்கி இதுக்கு 1 தக்காளி தான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான 1 தக்காளி இன்றைக்கி எனக்கு இது போதுமானது. நீங்கள் வேணுன்னா இன்னும் தக்காளி ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் தக்காளி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆனால் தக்காளி இதில் தான் நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு லைட்டாக ஒரு வதங்கிட்டோம். தக்காளி லைட்டாக ஒரு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ ஒரு வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதை ஊற்றிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1/4 கிலோ சேமியா எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கிலோ சேமியாவுக்கு நீங்கள் எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/4 கிலோ நான் சேமியா எடுத்துருக்கறனால இதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ரொம்ப இது ஆச்சுன்னா குழஞ்சி போயிடும். ஸோ நல்லா பொல பொலன்னு வர்றதுக்கு இந்த தண்ணியே போதுமானது. ஸோ இது நல்லா இதாகட்டும், கொதிக்கட்டும். கொதித்து வந்தக்கப்புறம் போட்டால் தான் இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும்.
கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா சல்லுன்னு ஆயிரும். ஸோ கொதித்து வரட்டும். ஸோ இதோடய நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் இதில் போட்டு விட்டுறேன். அப்போ தான் உப்பு நல்லா கரைஞ்சி ஒன்றா சேர்ந்து வரும். சரிங்களா? நல்லா தளன்னு கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு எடுத்து வச்சுருக்க சேமியாவை உள்ளே போட்டுடலாம். நல்லா தளன்னு கொதிக்கும்போது அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுடலாம். ஸோ நம்ம சேமியா போட்டு ஒரு கலரிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா ஒன்று சேரும். இது கொஞ்சம் வேகட்டும். இது டக்குன்னு வெந்துடும். சேமியாங்கும்போது உங்களுக்கு சட்டு போட்டுன்னு வெந்துடும். இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் மற்ற இதெல்லாம் கூட கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். சேமியானா உங்களுக்கு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஒரு உப்புமாவை டக்குன்னு செஞ்சோமா, நம்ம எடுத்துகிட்டு போனோமா, காலையில் ஒரு டிஃபன் வேணும்னா டக்குன்னு ஒரு ஈஸியாக செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அது சட்டு புட்டுன்னு ஒரு டிஃபனை செஞ்சு டக்குன்னு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கும் டிஃபன் ஆகிடுச்சு, டக்குன்னு உங்களுக்கு வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நல்லா வேகிறதுக்கு நான் கொஞ்சம் சின்னதாக்கி இதை வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா பெருசாக வச்சா தீஞ்சு போயிடும். கொஞ்சம் சின்னதாக வச்சு கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நல்லா பொலன்னு வந்துடும். இந்த டைமில் நம்ம வேணால் மூடி வச்சுக்கோங்க. நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா கூட அப்படியே பொலன்னு உப்பி வந்துடும். அந்த மாதிரி வேணாலும் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சேமியா நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெந்தோன்னே கலர் பார்த்திங்களா சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம்ல தேங்காய் ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம். அரை மூடி துருவி வச்சுருக்கேன். ஸோ இதை இப்படியே ஆஃப் பண்ணக்கப்புறம் இந்த தேங்காவை போட்டுடலாம். ஸோ இது மேலே நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டுருவோம். சரிங்களா? நல்லா துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் போட்டிங்கன்னா போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது அப்படியே கலரி விட்டுக்கோங்க. செம்மையாக இருக்கும். ஸோ நம்மளோட சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் மேலும் இதே மாதிரி சாப்பாடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களுடன் சந்திக்கிறேன். பாய்.